ஹலோ மக்களே! இன்னைக்கு நல்ல புசு புசு பூரிக்கான டிப்ஸும், கூடவே ஒரு காய்கறி குருமாவும் பார்க்கலாமா? கண்டிப்பா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பூரி செய்யுங்க. எந்த பூரியுமே உங்களுக்கு சப்பையா போகவே போகாது. எல்லாமே நல்லா புசு புசுன்னு வரும். இன்னைக்கு நம்ப ஒரு காய்கறி குருமா தான் பார்க்க போறோம். இந்த காய்கறி குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். பூரி கூட இன்னுமே டேஸ்ட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த குருமாக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமா சேர்க்கக்கூடாது. 1 கேரட் எடுத்திருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, 1 கப் நெறைய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கூடவே ஊற வச்ச பட்டாணி. நீங்க பச்சை பட்டாணி இருந்தா அத டைரக்ட்டாவுமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு 5 பல் பூண்டு, கூடவே பச்சை மிளகா, இஞ்சி இது 3யுமே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கக்கூடாது. கொஞ்சம் சக்க சக்கையா அரைச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை விட அதிகமாக நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குருமா தெகிடுற மாதிரி ஆகிடும். அதனால் இது எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன பத்தை தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா நீங்கள் இதில் பொட்டுக்கடலை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டில் சாப்பிட்றோம் எங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை வெங்காயம் கூடவே பொட்டுக்கடலை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்தா அதே ஃப்ளேவர் வந்துடும். இப்போ நம்ம இந்த குருமாவை குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாஸுமே நான் சேர்க்கலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கிறதுனால இதில் பிரியாணி இலையும் ஒரே ஒரு பட்டையை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதை நம்ம ஃபைனாக அரைக்கல, லைட்டாக சக்க சக்கையாக இருந்தால் அது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் ஒரு 2-3 தடவை வதக்கி விட்டதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வாணலில் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குக்கரில் செய்கிறது தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா காய்கறிகளை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வாணலில் சேர்க்குறத விட நம்ம ஒன்றா எல்லாத்தையுமே வேக வச்சுட்டா உங்களுக்கு டைம் சீக்கிரமாக உங்களுடைய கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதில் நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா காய்கறிகள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளி கூட நம்மளுடைய காய்கறிகள் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் கலருக்காக தான். உங்களுக்கு ஒயிட்டாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை நான் 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக அந்த புழு எதுவுமே இருக்காது. டேரெக்டாக சேர்க்கல. ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவரை தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா காரம் உங்களுக்கு பத்தாது. அதனால குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை இந்த மசாலாஸ் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய தேங்காய் பேஸ்ட்டையுமே இப்போ சேர்த்துட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். நான் இப்போ அந்த மிக்சியில் இருக்க தண்ணியை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதை விட தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. கரெக்டாக இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா உங்களுடைய கிரேவி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய காய்கறி குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியுமே கரெக்டான அளவில் இருக்குது. நீங்கள் ஜாஸ்தியாக வைக்காதீங்க. காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பூரி மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்கவே கூடாது. மினிமம் 5 நிமிஷம் தான். நீங்கள் அது கூட ஊற வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு உங்களோட பூரி நல்லா எழும்பி வரும். ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக காட்டியிருப்பேன் அதோட திக்னஸை. அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. கூடவே நான் பூரிக்கான டிப்ஸோட லிங்க்கையுமே கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பூரியை போட்ட உடனேவே நல்லா அந்த எண்ணெயை மேலே விட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களோட பூரி நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். கண்டிப்பாக இந்த பூரியும்
கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பூரியோட எந்த குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.